நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் விலகுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நியூஸ் 8 தமிழ்நாடுக்கு பேசிய அவர் அதனை ஒட்டிய தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பல முகங்களில் ஒருவராக அறியப்பட்டவர். அவருடைய இந்த விலகல் முடிவு எத்தகையதாக இருக்கிறது? என்ன விஷயத்தை தன்னுடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பிரச்சார முகமாகவே இருந்தவர் காளியம்மாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்தே நாம் தமிழர் கட்சியில் அவர் பயணித்து வருகிறார். கடந்த 3 தேர்தல்களில் அவர் போட்டியிட்டு இருக்கிறார். குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு ஒரு ஆடியோ ஒன்று வெளியானது. காளியம்மாள் தொடர்பாக சீமான் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது. அந்த ஆடியோ வெளியானதிலிருந்தே கடந்த 1.5 வருடங்களாகவே அவர் கட்சி பணிகளில் ஒரு சுணக்கமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. கடைசியாக பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் அவர் கட்சி பணிகள்ல கட்சி நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றார். அதன் பிறகு அவருக்கு கடந்த 2.5 மாதத்துக்கு மேலாக எந்த கட்சி பணிகளிலும் நிகழ்வுகளிலும் அவர் பங்கேற்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மாநில பேச்சாளராக இருந்தார். மகளிர் பாசறையினுடைய தலைவராக இருந்த நிலையில் மாநிலம் முழுவதுமே அவருக்கு தலைமையிடத்திலிருந்து சுற்றுப்பயண விவரங்கள் அளிக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவர் எந்தெந்த பகுதியில் பேச வேண்டும், பிரச்சாரங்களை எடுக்க வேண்டும் என்ற தொடர்பான பட்டியல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவை அனைத்துமே கடந்த 2 மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் காளியம்மாள் தொடர்ந்து விலகி இருந்தே வந்தார். அவரை சுற்றி எப்போது அவர் கட்சி விட்டு விலகுவார் என்ற தொடர்பான சர்ச்சைகள் எல்லாம் எழுந்து வந்த நிலையில் நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி நேற்று முன்தினம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தது. அவரது ஆடியோவுடன் அவர் விரைவிலே விலக இருப்பதாக தெரிவித்திருப்பதாக நாம் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில தான் தற்போது காளியம்மாள் அவர்கள் தனது அறிக்கை வாயிலாக தான் கட்சியிலிருந்து விலகுவதை அவர் அறிவித்திருக்கிறார். அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா என்றும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என்னுடைய பயணம் தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 6 ஆண்டுகளாக அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்றி கூட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கடிதத்தில் ஒரு இடத்தில் கூட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பற்றி அவர் அந்த கடிதத்தில் எந்த இடத்திலுமே அவர் குறிப்பிடவே இல்லை. குறிப்பாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோரும் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நிற்கிறேன். என்னும் காலத்தில் சூழல் உயிரான எண்ணி வழிநடத்தும் நாம் தமிழர் கட்சி என்னும் இந்த பாதை இத்துடன் முடித்து வைக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறாரே தவிர எந்த இடத்திலும் சீமான் அவர்களை பற்றி சீமான் அவர்களுக்கு பற்றிய எந்த கருத்தையும் அவர் தெரிவித்திருக்காதது பார்க்க முடிகிறது. ரகுவரன், இந்த செய்தி அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேற போகிறார் என்ற செய்திகள் வெளியான போதே திமுகவில் அவர் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த தகவலும் வெளியானது. ஆனால் தமிழ் தேசியம் என்ற பாதையில் நான் தொடர்ந்து பயணிப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? ஏற்கனவே அவர் கடந்த 2024ஆம் ஆண்டு அந்த ஆடியோ வெளியான போதே அவர் பல்வேறு கட்சிகளில் இணையலாம் என்று சொல்லப்பட்டது. குறிப்பாக கடந்த பிப்ரவரி மாதம் கூட பாத்தீங்கன்னா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கூட அவர் தாவேகா கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் அங்கு தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களை சந்திப்பதற்கான சூழல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த பகுதிக்கு அவர் வராமையே இருந்தார். இந்த நிலையில் அவர் தமிழ் தேசிய பாதையிலே என்னுடைய பயணம் தொடரும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அதனால் வேறு கட்சிக்கு செல்கிறாரா அல்லது அவர் புதிய ஏதும் கட்சியை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் இதற்கு முன்பாக 2019க்கு முன்பாகவே அந்த மீனவ கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா அவர் பல்வேறு பகுதிகளில் சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வந்தாரு. குறிப்பாக கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் பல்வேறு உதவிகளை செஞ்சுட்டு வந்தது போதுதான் அவர் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார் 2019ஆம் ஆண்டு. அதனால் இதற்கு முன்பாகவே அவருக்கு இந்த சமூக சேவைகள்ல அவர் தொடர்ந்து ஈடுபட்டு இருந்ததுனால அவருக்கு ஏற்கனவே இந்த ஒரு முகம் இருக்கு. இந்த சமூக சேவை செய்கிறது, மக்கள் களப்பணியில ஈடுபடுகிறது அப்படின்ற ஒரு முகம் ஏற்கனவே அவருக்கு இருக்கிறது. அதனால அந்த பணிகளை அவர் தொடர இருக்கிறாரா, எது போன்ற பணிகளை அவர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது தொடர்பான விவரங்கள் இனிமேல் தான் தெரிய வரும். அபிநயா, காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.